இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா யாருக்கு பணம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுவும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ லாபம்னா ஒருத்தர் வந்து அதிகமாக இருக்கிறது தான் லாபத்தை மென்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பங்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 பங்கு. அப்போ நம்ம 5x வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பங்கு எவ்வளோன்னு தெரியாது, அதுக்காக 5x. அதனுடைய மொத்த அமௌண்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு 600 கொடுத்தாங்க, அதனால் 600 வச்சுக்கலாம். இப்போது இது சால்வ் பண்ணால் நமக்கு 600 நம்மளுக்கு என்ன இருக்கும், 5ன்னு வரும். அப்போ இது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 12 முறை, அப்போது 120 வரும். அப்போது ஒரு பங்கு எவ்வளோ, 120 ரூபாய். அப்போ 2 பங்குனா நம்மளுக்கு என்ன இருக்கும், அப்போ 240 ரூபா. சரிங்களா? அடுத்து 3 பங்குனா நம்மளுக்கு என்ன இருக்கும், 3 பங்குனா 3x, அப்போ 360 ரூபாய் இருக்கும். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விமலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்குன்னா யாழினிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அப்போது இங்கே இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாழினிக்கு விமலாவை விட எவ்வளோ அதிகமாக கிடைச்சிருக்கும், 120 ரூபாய் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டியை பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாழினிக்கு விமலாவை விட ரூபாய் 120 அதிகம் கிடைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான. இதே மாதிரி பார்த்தோன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கொஷின் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து வேணும்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா என்னுடைய இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.